ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான கெட்டி தயிர் எப்படி செட் பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இது ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். இதே போல் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான தயிருக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 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 அரை லிட்டர் பால் எடுத்துகிட்டு நைட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு அதுக்கு அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு மேலே இருக்க அடை இல்லை மலாயின்னுவாங்க அதை எடுத்துட்டு அப்புறம் ஒரு கப்பு, எந்த கப்பு உங்களுக்கு தயிர் வேணுமோ அந்த கப்பில் அந்த நார்மல் பால் எடுத்துகிட்டு ஒரு மில்க் பேனில் அதை ஊற்றிட்டு மிதமான ஹீட்டில், ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மிதமான ஹீட்டில் வச்சு, இங்கே பாருங்கள் மிதமான ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த பால் சூடாகுதா? பால் ரொம்பவும் சூடாகக்கூடாது. இந்த கப்பில் தான் நான் தயிர் இப்போ துவைக்க போகிறேன். இதுதான் இந்த அளவுக்கு தான் எனக்கு வேணும். இது வந்து 200 ml. இது இப்போ பால் சுட ஆகிடுச்சு. எப்படின்னா அந்த ஒரு நகம், சின்ன கட்டை வரல இருக்குது தெரியுமா, அந்த நகத்தில் சுருக்குன்னு சூடு வரணும். அந்த ஹீட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும் தயிர் துவைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு. அந்த கப்பில் ஒரு கப்புனா 200 ml, ஒரு ml, அந்த mlக்கு ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாலையும் தயிரையும் இதே போல் நல்லா மேலே நுர கிளம்புற மாதிரியே ஆற்றுங்க. ஆற்றும் போது எவ்வளோ க்ரீமியாக இருக்குமோ மேலே மலாயும் மேலே வந்துடும். சப்போஸ் நீங்கள் அந்த பால் ஏடு வரும்ல, தயிர்லேயும் ஏடு வரும். அதுபோல் ஆற்றுனீங்கன்னா க்ரீம் ஃபுல்லாகவே மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பபுள்ஸ்லாம் இருக்குல்ல, இது தயிர் செட் ஆகிட்ட பிறகு ஒரு ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் எல்லாமே ஒரு லேயர் மாதிரி ஆகிடும். இந்த லேயர் வச்சு தான் நெய்யும் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல சைலண்ட்டாக இங்கே டெல்லியில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால 3 to 4 hours வைப்பேன். ஸோ நார்மல் இடம்னா 3 hours செட் ஆகிடும். சில்னஸ் இருக்கிறனால கேஸ்ட்ரலுக்குள்ளே வச்சுட்டு சில்டான காற்று போகாத அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 hour கழிச்சிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். இப்போ சூப்பரான தயிர் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து நல்ல பபுள்ஸாக இருந்தால், இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு செட் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் எல்லோ விஷயம் இருக்கா, இது ஃபுல்லாகவே மலாய் சூப்பராக இருக்கும். இது தயிர் எடுத்து இது வந்துட்டு வேணும்னா இது ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுன்னு தயிராகவும் செஞ்சுக்கலாம். இந்த தயிரை கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான தயிர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.